இருந்தான் வந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையில சாத்தான் அப்படிங்கிற சாத்தான் கோயில் வழிபாட்டுல யாருக்கும் தன்னுடைய குலசாமி தெரியல அப்படின்னா சொரிமுத்தையன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. சாத்தான் கோயில் தான். சொரிமுத்தையன் கோயிலுக்கு அவங்க போகணும். அவங்க போனாக்க அவர்களுடைய குல சாஸ்தா எங்க இருக்கு அப்படின்னு அவங்க வெகு விரைவில் தெரிஞ்சுக்குவாங்க. அவர் காட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் யாருக்கும் தெரியவே இல்லை, வேற இடத்துக்கு போகலன்னாலும் கூட சொரிமுத்தையன் கோயிலுக்கு போனாக்க அங்க இவங்களுக்கு அந்த அவர்களுடைய குலசாமியை கும்பிட்ட அதே பாக்கியம் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. உள்ளபடியே சொரிமுத்தையன் கோயில் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தை, அந்த டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த அந்த சாமியோட அந்த பெயர், அது உள் அர்த்தம் என்ன, அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, நம்ம அதனுடைய வேற தேடணும் அப்படின்னாக்கா, சிவ அரி முத்து ஐயனார், சொரிமுத்தையன் அப்படின்னு மாத்திட்டாங்க. சொல்லு வழக்குல இந்த மக்கள் சொரிமுத்தையன் மாத்திட்டாங்க. அதனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா சிவ அரி முத்து ஐயனார். அரி ஆரி அப்படிங்கிறது பறையனோட பெயர். பறையன் யாரு? சிவன். அவன் யாரு? கோணையன். கோணலா இருக்கக்கூடிய அந்த கொங்குமலை கொங்கன், கொங்கணையன், கோணையன் அப்படிம்பாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்லை, அது மறைபொருளாக சிவனை சொல்வது.